வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிபதி வழங்கிய தீர்ப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது ஆதரவுகளை நமது சேனலுக்கு தாருங்கள். ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எடப்பாடி அதிமுகவில் நீடிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சூழலில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்ட போதே தொண்டர்கள் எல்லோரும் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அது அப்பொழுது எதிர்பாராத ஒரு திருப்பத்தினால் எடப்பாடியின் பின்னால் நின்றார்கள். ஆனால் 11வது முறையும் அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமியின் தவறால் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இதனால் அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கலை சந்திக்க நேரிடும். எடப்பாடி வேண்டாம் என்ற முடிவிற்கு நிர்வாகிகள் வந்துவிட்டார்கள். நீதிமன்றமும் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருப்பதால் எடப்பாடியிடம் இதை பற்றியான விளக்கத்தை அறிக்கையாக ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். இதனால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்படுவார். மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து, அதாவது புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, இதற்கு முன்னால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் யாரெல்லாம் மாவட்ட செயலாளராக இருந்தார்களோ அவர்களது பதவியோடு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வாக்குகளை எதிராக செலுத்தியுமையானால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி பறிபோகும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி வேண்டாம், அதுதான் எங்களது கருத்து, எங்களது முடிவும் அதுதான் என்று தற்பொழுது நிர்வாகிகள் கடுமையான கோபத்தில் பேசியிருப்பது அதிர்ச்சியாக அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் நிர்வாகிகள் தான் ஒரு கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் நிர்வாகிகளை தடுத்து எனது பேச்சை கேளுங்கள் என்று தலைமை செயல்படலாம். ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் தவறாக இருந்தால் எப்படி தலைமையின் பேச்சை கேட்க முடியும்? நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி அதே தவறை தான் செய்தார். இனியும் அதிமுகவில் எடப்பாடி இருக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டில் இரு தலைமை என்ற போட்டி இருந்தது. ஆனால் இப்பொழுது மும்முனை போட்டி என்ற பாராமல் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாக்கு வங்கிகளும் பிளவுபட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் அதிமுக மீண்டும் தனது ஒட்டுமொத்தமான புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால் எடப்பாடி பதவியில் இருக்கக்கூடாது என்று நிர்வாகிகள் தெரிவித்திருப்பதை பற்றி அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.